வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பேச்சு. ஒன்றிய அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது. தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன். விரிவான செய்திகள். 2026-27 நிதியாண்டிற்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். 2026-27 நிதியாண்டிற்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் வருகை தந்தார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அவர் வாழ்த்து பெற்றார். அப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு குடியரசுத் தலைவர் தயிர் மற்றும் சர்க்கரை கலந்த இனிப்பை ஊட்டிவிட்டு வாழ்த்து கூறினார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். 2017 ஆண்டு முதல் பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை என்றபோதும் அதே நடைமுறை பின்பற்றப்பட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் சிறப்பு வர்த்தக நாளாக அறிவித்து பங்கு சந்தைகள் வழக்கமான நேரப்படி இயங்கியது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடு குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்சார்பு இந்தியா நிதியில் கூடுதலாக 2,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது கட்டமைப்புகளும் மூலதன ஒதுக்கீடு 12.2 லட்சம் கோடியாக உள்ளதாகவும் அறிவித்தார். 2வது, 3வது நிலை நகரங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான வரிச்சட்டம் அமலுக்கு வரும் என்றும் விபத்து காப்பீட்டு தொகைக்கு வருமான வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் சென்னை இடையே புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை அகழ்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் தனி வழித்தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். ஒடிசாவின் தால்சர் முதல் தமிழ்நாட்டின் ஆம்பூர் வரை புதிய நீர்வழி பாதை திட்டம் மற்றும் ஜவுளித்துறையை மேம்படுத்த பிரத்யேக ஒருங்கிணைந்த திட்டம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என தெரிவித்தார். மாவட்டம் தோறும் மாணவிகளுக்கான விடுதிகள் மற்றும் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் பட்ஜெட் உரையை வாசித்தார். ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அணியும் சேலை அதிக கவனம் பெறும். இந்த ஆண்டு அவர் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை உடுத்தி இருக்கிறார். கடந்த பட்ஜெட்டின் போது பீகார் தேர்தல் நடைபெற இருந்ததால் பீகார் மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற புடவையை அவர் அணிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் 400 புள்ளிகள் சரிந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்துள்ளது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி இதுகுறித்து கூறுகையில், நீடித்த நிலையான வளர்ச்சி என்ற இலக்குடன் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டும் ஒன்றிய பாஜக அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியாமல் போய்விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதே, ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என வேதனை தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் குறித்த திட்டங்கள் இடம்பெறும் என்று நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் புதிய திட்டங்கள் ஏதும் இடம்பெறவில்லை என்றும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கான எந்த முக்கிய திட்டங்களும் இடம்பெறவில்லை என்றும் மொத்தத்தில் ஏமாற்றம்தான் மிச்சம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய பட்ஜெட் யானை பசிக்கு சோளப்பொறி போல் உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜிஎஸ்டி போன்ற வரிகளை குறைத்து மக்களுக்கு சுமையில்லாத வலியில்லாத ஒரு பட்ஜெட்டாக இருந்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை வீடுகளில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் பக்தர்களின் காவடி நடனம் பார்ப்போரை கவர்ந்தெழுத்தது. இதேபோன்று திருச்செந்தூரில் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து பக்தி கோஷம் முழங்க நடனமாடினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். இதேபோல கோவையில் உள்ள மருதமலை கோவிலிலும் பக்தர்கள் அதிக அளவு குவிந்துள்ளனர். பக்தர்கள் வசதிக்காக கோயில் அருகே மருத்துவ முகாம்கள், பக்தர்கள் சிரமமின்றி கோயில் உள்ளே நுழைய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிநடத்தப்பட்டது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சென்னை வடபழனி ஆண்டவர் முருகன் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மாம்பழம் சின்னம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. பாமகவின் பெயர், கட்சிக்கொடி, மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அல்லது வேறு யாரும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அன்புமணி தலைமையிலான பாமகவை அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் தலைவர் பதவியை நீட்டித்து மாம்பழம் சின்னத்தையும் வழங்கியது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் நவம்பர் 27 ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் 2 கடிதங்களை அன்புமணி தரப்புக்கு அனுப்பியுள்ளது. இதையடுத்து சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தமது தரப்புக்கே கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய ராமதாஸ் தரப்பு அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மனுவில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை அன்புமணி தரப்பு தாக்கல் செய்துள்ளதாகவும், தலைவர் என்ற முறையில் தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வு முன்னிலையில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்து 1899 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை உயர்ந்துள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்து 1899 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ சிலிண்டர் விலை மாற்றமின்றி 868 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வருவது வணிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணிக சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள நிலையில் இந்த விலை உயர்வு கூடுதல் சுமையை மக்கள் மீது திணிப்பதாக உள்ளதாகவும், விலையேற்றங்களின் மூலம் தோல்விகளை மறைக்கும் ஒன்றிய அரசின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை அருகே கிணற்றில் மூழ்கி 3 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரூர் கிராமம் பொன்னியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் அசோகன். இவரது மூத்த மகள் யுவஸ்ரீ, இளைய மகள் பிரியங்கா அப்பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்நிலையில் யுவஸ்ரீ, பிரியங்கா மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரது மகள் பிரியா ஆகிய 3 பேரும் கிணற்றில் துணி துவைக்க சென்றபோது 3 சிறுமிகளும் நீரில் தவறி விழுந்து மூழ்கினர். அவர்களது அலறல் சப்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மூவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் சிறுமிகளை மீட்க முடியவில்லை. தகவலறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிணற்றில் இறங்கி நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 சிறுமிகளின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கலவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிணற்றில் மூழ்கி 3 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய பட்ஜெட் சிறு குறு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் பட்ஜெட் என ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக தலைவர் சக்திவேல், பட்ஜெட்டில் ஆடைத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணைச் செயலாளர் குமார் துரைசாமி பேசுகையில், நிதிநிலை அறிக்கையில் ஜவுளித்துறைக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். டெக்ஸ்டைல், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், எம்எஸ்வி செக்டாருக்கு ஒரு
முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துள்ள பட்ஜெட் ஆகும். முதலில் எம்எஸ்எம்இ என்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் 3 tier சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எம்எஸ்சிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியுள்ளார்கள். 7 லட்சம் கோடி எம்எஸ்எம்இ கிரெடிட்டுக்காக ஒதுக்கியுள்ளார்கள். 10,000 கோடி அளவில் சிறு குறு தொழிலுக்காக ஒதுக்கியுள்ளார்கள். எக்ஸ்பேண்டட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்ற முறையில் எம்எஸ்எம்இ செக்டருக்கு கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை கொடுத்துள்ளார்கள். லிக்விடிட்டி சப்போர்ட் என்ற முறையில் த்ரெட் பிளாட்ஃபார்ம் மூலியமாக அறிவித்துள்ளார்கள். அப்பேரல் செக்டர் என்று எடுத்துக்கொண்டீர்களா, மெகா டெக்ஸ்டைல் பார்க் செட்டிங் அப் மெகா டெக்ஸ்டைல் பார்க் மிஷன் என்ற முறையில், அதாவது விரைவு காலத்தில் அதை அமைக்கிற வசதியை ஏற்படுத்தியுள்ளார்கள். தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லட்சத்தீவு, கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், 5ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும், 6ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சவுதி அரேபியாவுக்கு 1.43 லட்சம் கோடி ஆயுத விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு 1567 கோடி மதிப்பிலான நவீன ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ தாக்குதல் குறித்த அச்சம் நிலவும் சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கை அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பேச்சு. ஒன்றிய அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது. தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.